நமஸ்தே குட்டீஸ். நம்மளோட குட்டி ஹிந்தி லேர்னர் சேனல்ல நம்ம இன்னைக்கு பார்க்க போறது விஷாரத் பூர்வாத் ஃபர்ஸ்ட் பேப்பர்ல 4th எக்ஸசைஸ். அதுல வந்து நிர்மலாவில இருந்து டிப்பனி கேக்குறாங்க. அதுல நம்ம இன்னைக்கு பார்க்க போறது பாபு பாலச்சந்திர சின்ஹா. प्रस्तावना मुंशी प्रेमचंद का श्रेष्ठ उपन्यास निर्मला सामाजिक यथार्थ स्वार्थ अनमेल विवाह और दहेज प्रथा की क्रूरता को உஜாகர் करता है. அதாவது முன்சி பிரேம்சந்த் அவங்களோட ஒரு சிறந்த நாவல் நிர்மலா வந்து எதெல்லாம் வெளிப்படுத்துது அப்படின்னா, சமுதாயத்துல யதார்த்தமான விஷயங்கள், அப்புறம் செல்ஃபிஷா இருக்கிறது, சுயநலமா இருக்கிறது, பொருத்தமில்லாத மேரேஜ், அப்புறம் வரதட்சணை கொடுமை, இதெல்லாம் பத்தி வெளிப்படுத்துது. இஸ் உபன்யாஸ் கா ஏக் பிரமுக் பாத்திர ஹை பாபு பாலச்சந்திர சின்ஹா. இதுல வர ஒரு முக்கியமான கேரக்டர் பாபு பாலச்சந்திர சின்ஹா. அவங்க யாருன்னா நிர்மலாவுக்கு ஃபர்ஸ்ட் நிச்சயம் பண்ணாங்க அந்த மாப்பிள்ளையோட அப்பா தான் பாபு பாலச்சந்திர சின்ஹா. ஒரு டாக்டர் மாப்பிள்ளைக்கு நிச்சயம் பண்ணாங்க அவங்க அப்பா. ஸ்வார்த்தி அப்படின்னா செல்ஃபிஷா இருக்கிறது. निर्मला उपन्यास में बाबू बालचंद्र सिन्हा को एक स्वार्थी और लोभी व्यक्ति के रूप में दिखाया गया है. அதாவது நிர்மலா நாவல்ல பாத்தீங்கன்னா இந்த பாலச்சந்திர சின்ஹா எப்படி காமிச்சிருக்காங்க அப்படின்னா, அவர் வந்து ஒரு செல்ஃபிஷான ஆளாவும் ஒரு பேராசை பிடிச்ச ஆளாவும் காமிச்சிருக்காங்க. शुरुआत में वह उदयभानु लाल की संपत्ति देकर अपने बेटे की शादी निर्मला से तय करता है. ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா உதயபானு லால் கிட்ட இருக்க அந்த வருமான வசதியை பார்த்துட்டு அவரு நிர்மலா வந்து தன்னோட பையனை கல்யாணம் பண்ணிக்க நிச்சயம் பண்றாரு. லேக்கின் उनकी मृत्यु के बाद उसी लड़की से शादी करने से इनकार कर देता है. ஆனா அவரு உதயபானு லால் இறந்து போயிடுறாரு, கொல்லப்படுறாரு. அதுக்கப்புறம் என்ன பண்றாரு, அவங்கள்ட்ட எந்த இன்கம் வராது அப்படின்னு நினைச்சிட்டு அவர் என்ன பண்றாரு, அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறத மறுத்துறாரு. இன்கார் அப்படின்னா மறுத்தல். அடுத்து தஹேஜ் லோபி. தஹேஜ் அப்படின்னா வரதட்சணை பேராசை பிடிச்சவர் இவரு. பாபு பாலச்சந்திர சின்ஹா ஏக் தஹேஜ் லோபி வியக்தி ஹை. அவர் ஒரு வரதட்சணையில வந்து ரொம்ப ஆசை பிடிச்சவரு. வகு கேவல் தஹேஜ்கோ மகத்துவ தேதா ஹை. அவர் வந்து அந்த வரதட்சணைக்கு தான் மதிப்பு கொடுக்கறாரு. லட்கிக்கோ நகி. அந்த பொண்ணுக்கு வந்து எந்த மதிப்பும் கிடையாது. அவங்களால வர அந்த வருமானம் வரதட்சணைக்கு தான் மதிப்பு. उदयभानु लाल की मृत्यु के बाद वह तुरंत निर्मला को छोड़कर किसी और अमीर लड़की से बेटे की शादी करवाना चाहता है. அதாவது அந்த உதயபானு லால் இறந்ததுக்கு அப்புறம் அந்த நிர்மலாவை கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற அந்த எண்ணத்தை விட்டுட்டு வேற ஒரு பணக்கார பொண்ணுக்கு வந்து தன்னோட பையனை கல்யாணம் பண்ண விரும்புறாரு. पत्नी के कई बार समझाने पर भी वह निर्मला को बहू बनाने से इनकार कर देता है. அவங்க ஒய்ஃப் வந்து நிறைய டைம் சொல்றாங்க நம்ம அந்த பொண்ணையை கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியும் அவர் வந்து மறுத்துறாரு. மறுத்துட்டு என்ன சொல்றாருன்னா, பேட்டைக்கு சாதிமே லாக் ரூபாய்க்கா தகேஜ் ஆகிய. அவர் வந்து என்ன சொல்றாரு, என்னோட பையனுக்கு கல்யாணத்துல 1 லட்சம் ரூபாய் வரதட்சணை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கல்யாணத்தை மறுத்துறாரு. அடுத்தது லோபி. லோபினா பேராசை. பாலச்சந்திர சின்ஹா ஏக் ஸ்வார்த்தி அவர் லோபி வியக்தி ஹை. பாலச்சந்திர சின்ஹா வந்து ஒரு செல்ஃபிஷான பேராசை பிடிச்சால். वह बड़ा अफसर होते हुए भी रिश्वत लेकर पैसा कमाने में रुचि रखता है. அவர் பெரிய ஆபீசரா இருந்தவங்க கூட லஞ்சம் வாங்கி பணம் சம்பாதிக்கிறதுல ரொம்ப ஆர்வமா இருக்காரு. உசே கேவல் ருபியே சே பியார் ஹை. அவருக்கு வந்து பணத்துல தான் ரொம்ப ஆசை. ஜெய்சே உஸ்கா சரீர் காலா ஹை வைசே ஹி உஸ்கா மன் பி காலா ஹை. அதாவது அவரோட உடம்பு எப்படி கருப்பா இருக்கும் அதே மாதிரி அவரோட மனசும் கருப்பு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சாலாக் அப்படின்னா புத்திசாலி. பாபு பாலச்சந்திர சின்ஹா பகுத் சாலாக் ஹை. அவர் ஒரு புத்திசாலியான ஆளா இருக்காரு. எப்படின்னா, ஜப் உசே பத்தா சல்தா ஹை கி உதயபானு லால் கி மிருத்யு கே பாத் தகேஜ் நகி மிலேகா தோ வஹ் சாதி ரோக் தேதா ஹை. அவர் வந்து எப்போ இந்த உதயபாண்டால் அதாவது நிர்மலாவோட அப்பா வந்து இறந்து போயிடுறாரோ அதுக்கப்புறம் அந்த பொண்ணு பையனுக்கு மேரேஜ் பண்றதுனால வரதட்சணை கிடைக்காது அப்படின்னு அவர் முடிவுக்கு வந்துடுறாரு. அதனால கல்யாணத்தை நிறுத்திடுறாரு. பண்டித் மோட்டேராம் கோ யஹ் कहकर बहाना बनाता है कि मृत्यु अपसुकुन है. அதாவது இவர் வந்து அந்த மோட்டேராம் யாரு புரோக்கர் இல்லையா, அவர்கிட்ட வந்து சாக்கு போக்கு சொல்றாரு. அவர் இறந்து போனது வந்து ஒரு அபசகுணம்
அதனால கல்யாணத்தை நிறுத்திடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. உஸ்கி அஸ்லி இச்சா அதிக் தஹேஜ் பானே கி ஹோத்தி ஹை. ஆனா அவரோட உண்மையான விருப்பம் என்ன அப்படின்னா அதிகமா வரதட்சணை வாங்கணும் அப்படிங்கிறது தான். ஜூட்டி சான், அதாவது பொய்யா பெருமைப்படுத்துறது. பாபு பாலச்சந்திர சின்ஹா மே ஜூட்டி ஷான் கி கமி நஹி ஹை. அதாவது பாலச்சந்திர சின்ஹா கிட்ட வந்து ரொம்ப பெருமையா பேசிக்கிறது, பொய்யா வந்து தன்னை பத்தி பெருமை அடிச்சுக்கிறதுல எந்த வித குறைபாடும் இல்லை அப்படிங்கிறாங்க. பண்டிட் மோட்டேராம் கே சாமனே பகுத் சே நௌக்கரோं के नाम लेकर वह झूठी शान दिखाता है. அதாவது இந்த புரோக்கர் மோட்டேராம் இருக்கார் இல்லையா, அவருக்கு முன்னாடி அவங்க வீட்டு வேலைக்காரங்க பேரெல்லாம் சும்மா சொல்லி சொல்லி என்ன பண்றாரு, அப்போதைக்கு அவங்க அங்க வேலையே செய்ய மாட்டாங்க, பழைய வேலைக்காரங்களா இருந்திருப்பாங்க, இருந்தாலும் பெருமை அடிச்சுக்கிறதுக்காக அந்த பேரை சொல்லி சொல்லி எப்பயுமே பேசுறாரு. निष्कर्ष அதோட முடிவு என்ன அப்படின்னா, बाबू बालचंद्र सिन्हा अपने स्वभाव के कारण अपने चरित्र को दहेज लोभी के प्रतिनिधि सिद्ध करता है. அதாவது பாபு பாலச்சந்திர சின்ஹா வந்து அவரோட தன்னோட கேரக்டரால ஒரு வரதட்சணை பேராசை பிடிச்சவரு அப்படிங்கிறதுக்கு ஒரு பிரதிநிதியா இருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வகு லோபி ஹை, பேராசை பிடிச்சவர், கஞ்சூஸ் கஞ்சம், சுவார்த்தினா செல்ஃபிஸான ஆள். அடுத்தது ரிஷ்வத்கார் அப்படின்னா, ரிஷ்வத்கோர் அப்படின்னா லஞ்சம் வாங்குறவர். நம்ம சரா அப்படின்னா இந்த ட்ரிங்க்ஸ் பண்றவர். இந்த மாதிரி எல்லா கேரக்டராகவும் இவரை காமிச்சிருக்காங்க. अपने स्वभाव से वह पाठकों की नजर में गिर जाता है. இவர் வந்து தன்னோட அந்த கேரக்டரால நம்ம வாசகர்களுக்கு மனசுல வந்து அவர் ஒரு நல்ல ஆளா நிக்கல அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து நான் கொஞ்சம் ஷார்ட் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.